அக்கா மண்டபத்தை பாத்தீனா என்ன ஒரு 25,000 ரூபாய் வாடகை இருக்குமா? அடி போடி, குறைஞ்சது 1,00,000 ரூபாயாவது வாடகை இருக்கு முடி. காசு விளையாடுதுடி. ஏக்கா இந்த கல்யாணத்தை ஒரு கோயில்ல பண்ணியிருந்தா இந்த காசை மிச்சம் பண்ணிருக்கலாம்னா. உனக்கு தெரியுது, கஷ்டப்படுற நம்மள்ட்டே அந்த காசு வருது. காசு இருக்கவங்கள்ட்டே தானே அந்த தரித்திரம் முடிச்ச காசு போகுது. அதை விடுக்கா, போன வாரம் பாண்டி விட்டு கல்யாணத்துக்கு போனோம்னா. ஆமாண்டி, அங்க கூட சாப்பாடு அருமையா இருந்ததுடி. நான் யாரு கேட்டரிங்னு கேட்க மறந்துட்டு வந்துட்டேன்டி. அட அது இல்லக்கா, அந்த புள்ளைய ரெண்டும் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்காங்களாக்கா. புராண என்னடி சொல்ற? ஒரு வாரம் தானடி ஆகுது. 2 பேருக்கும் ஏதோ டேஸ்ட் சரியில்லையா. டேஸ்ட் சரியில்லைன்னா வேற சாப்பாடை வாங்கி திங்க வேண்டியதானே? இந்த டேஸ்ட் இல்லக்கா, 2 பேருக்கும் ஒத்து போலையாக்கா. இது என்னடி இது? கல்யாணங்கிற வேலி, கட்டுனது தாலி, ஒரு வாரம் ஜாலி, அதுக்கு வரதட்சணைங்கிற கூலியாடி. ஆமாக்கா, இப்போ உள்ள பொண்ணுவெல்லாம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிற மாப்பிள்ள வேணுங்கிறாளுவோ, அப்புறம் டைவர்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு நிக்கிறாளுவோ. என்னடி இது? எல்லா பொண்ணுங்களும் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிற மாப்பிள்ளையே வேணும்னு கேட்டா இந்த 20,000 30,000 சம்பாதிக்கிற நல்ல பசங்களுக்கு எல்லாம் எப்படி கல்யாணம் ஆகும்? நம்மளும் தான் ஒத்த ரூபாய்க்கு பிரோஜனம் லாங்கில கட்டிட்டு வந்தோம். இப்ப சக்சஸ்ஃபுல்லா குடும்பத்தை ரன் பண்ணல. பிளாக் பஸ்டர் டி. பணம் தாக்கா எல்லாத்தையும் முடிவு பண்ணுதுங்க. அக்கா யாருக்கா இவ கல்யாணத்துக்கு நகைக்கடை மாதிரி ஆட்டிக்கிட்டு வந்திருக்கா? பொண்ணு வீடா இருப்பா போலடி. மினிக்கிறதுக்குனே வந்துடுறாளுக. வரவு செலவு கணக்கு இந்த முவரைக்கெல்லாம் எதுக்கு மினுக்கு? பரிமளம் சூப்பர் டி. அக்கா இப்போ வாண்டேன்கா. கோயில்ல இருக்கு நந்தி, ஆரம்பிச்சுட்டாங்களாண்டி சாப்பாட்டு பந்தி. நம்ம 2 பேரும் போய் குந்தி சாப்பிட்டு புட்டு வீட்டுக்கு கிளம்புவோம் முடி. சரிக்கா. என்னடி சாப்பாடே சரியில்லையாமே? சாப்பிடாமலே சொல்ற. நம்ம சாப்பிட்டு நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைன்னாடி குறை சொல்லுவோம். சரி வாடி, இன்னைக்கு போய் என்ன குறைய கண்டுபிடிப்போம். சரிக்கா.